ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்துங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த யூடியூப்பில் வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்கிறேங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டும் தயவு செய்து நம்பி இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறேன், வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி வந்துடாதீங்க. நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு யாராவது வருமானம் வருதா, வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்டாக் இருந்துச்சு பார்த்தீங்களா? டிக்டாக் அந்த கொரோனா காலத்தில் பேன் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ தாங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, பசங்களை வச்சு இந்த டிக்டாக் மாதிரி என்னோடய அண்ணன் ஒருத்தர் இருந்தாங்க. அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாம் கண்டுக்காதீங்க, அவன் தான் சொல்லுவேன், சரிங்களா? சாரி. போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ போட்டுட்டு இருக்கும்போது பசங்க நிறையாவே வீடியோ பண்ணுவாங்க. வீடியோ பண்ணி அப்போதைக்கு டிக்டாக் வீட்டில் இருந்தனால வேலை இல்லைன்றனால நிறைய வீடியோ பண்ணி போடுவான். அவனுக்கு கொஞ்சம் ரீச் ஆச்சு. அப்புறம் ரீச் ஆக அப்புறம் பார்த்திங்கன்னா டிக்டாக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணவும் அவனும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்தான். யூடியூப்பில் சேனல் ஒன்று வச்சுருக்கான், ஜாலி டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கான். அவன் வச்சதான் ஒரு 10 வீடியோ கிட்ட தான் போட்டிருப்பான். அவனோட வீடியோவும் வியூஸ் போல, சப்ஸ்கிரைபர் இல்லை அப்படின்றனால அவனும் வீடியோ போடுறத விட்டுட்டான். இது எப்போன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்புறம் எல்லாம் அப்படியே விட்டுட்டோம். கொரோனா முடிஞ்சிருச்சு. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்க போயிட்டோமா. அப்புறம் போயிட்டோம். என்கிட்ட ஃபோன் இல்லை. இடையில ஃபோன் இல்லை. அப்புறம் அங்கே கிழக்கருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ இங்கே தோட்டம் எல்லாமே ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. வந்துட்டு அப்படின்ட்டா டிவி இல்லை. டிவி ரொம்ப பார்க்க மாட்டோம், ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். அப்புறம் எதுக்கு டிவி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவியே தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம் கிழக்க. டிவி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கினது. போன வருஷம் தான் ஃபோன் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டன் செல்லு தான் வச்சுட்டு இருந்தேன். போன வருஷம் தான் ஃபோன் வாங்கினோம். சரி, ஃபோன் வாங்கிட்டோம், அந்த நெட்டெல்லாம் சும்மா தானே நோண்டிகிட்டு இருப்போம் அப்படின்றதுக்காக யூடியூப்பில் வீடியோ போடலாம், ரீச் ஆகுதோ இல்லையோ வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி போட்டோம். இதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்கார செல்லில் ஒரு 5-6 வீடியோ போட்டேன். அது யாருக்கும் தெரியாது, அவ்வளோ ரீச் ஆகலை. சரி அப்படின்ட்டு அதை விட்டுட்டு சரி என்னோடய ஃபோனில் போடலாம், என்ன இதான் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டேன். பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 1 2 3 4லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ 2300 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்கிறாங்க. நன்றி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் விவசாய வீடியோவோ போடுறேன் அப்படின்றதால எனக்கு நிறைய வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் என்னோடய சேனலில் மெயினாக பார்த்திங்கன்னா பால் கறக்கிற வீடியோ தான் நிறையா போட்டுட்ருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்திங்கன்னா இந்த பால் கறக்கிற வீடியோ தான். அது நிறையாவே வியூஸ் போயிருக்கும். முதல்ல எனக்கு ஆரம்பத்தில் சப்ஸ்கிரைபர்ஸ், கமெண்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் பால் கறக்கிற வீடியோவை போடுங்க, மாடு சம்மந்தமாக பேசுங்க, உங்கள் வீடியோ நிறையா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதையே கண்டினியூ பண்ணேன். வேறு வீடியோ போட்டேன் அப்படின்னாலும் அது நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. சரி இருக்கட்டும், இதுவே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். இடையில ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா பசங்க ஒரு காமெடிக்காக வீடியோ எடுத்து போடுவாங்க. அது மூலயமா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க. இருந்தாலும் இப்போ 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. எப்போ அதை தொட்டு எப்போ நம்ம சம்பளம் வாங்குறது? இப்போ எனக்கு ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல, என்னோடய நிலைமையே என்னன்னு தெரியல. இதோட இழுத்து மூடிட்டு போயிடலாம் அப்படின்னா நம்ம மூஞ்சியை காட்டிட்டோம் யூடியூப்பில். அதை விட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டாலும் அந்த வீடியோ, நம்ம போட்ட வீடியோ அந்த யூடியூப்பில் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நம்மளை அதில் பார்த்துட்டாங்கன்னா கேட்பாங்க. அதனால் சரி எப்படியாவது போட்டுருவோம், இது வருமானம் வருதோ இல்லையோ போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறது, கட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழகினேன். அப்புறம் கொஞ்சம் வேலை அந்த மாதிரினால இடையில வீடியோ போடுறதுனால விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுறது வியூஸ் குறைஞ்சிட்டே போகுது. அப்புறம் இந்த மாதிரி விவசாய சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.